மாதத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்பது அவருடைய சுத்த கிருபை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நேசிக்கிற பிள்ளைகளா ஒரு சின்ன கூட்டமாக நம்ம இந்த இடத்துல வந்திருக்கிறோம். இந்த நாள்லையும் நம்முடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். இந்த நாளில் இந்த முதல் நாளில் என்னுடைய செய்தியின் தலைப்பு என்ன அப்படின்னா, கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்தி கொள்ள வேண்டும். இதுதான் இந்த நாள் நம்ம பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். முதலாவது சங்கீதம் 27. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு காத்திருக்கிறதுல தான் ஒரு மிகப்பெரிய ஜெயம் அல்லது வெற்றி இருக்கு. இல்லை, இன்னைக்கு நம்ம வாழ்கிற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் சில நேரங்களில் பிரச்சனைகள், அதாவது எப்படி இருக்கும்னு தெரியாதுல்ல, ஒன்று மாற்றி ஒன்று வருகிறதா இருக்கும். இல்லை, ஒரு வியாதி வரும், சில நேரத்தில் பொருளாதார பிரச்சனைகள் வரலாம், வேலையில் பிரச்சனை வரலாம், தொழிலில் பிரச்சனை வரலாம். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும். இல்லை, ஒட்டுமொத்தமாக பிரச்சனை. ஆண்டவர் எப்படி ஆண்டவரை நாங்கள் சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த இடத்துல சங்கீதக்காரன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் முதலாவது வசனம், கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? அப்படின்னு நான் இன்னொரு வார்த்தை சொன்னேன், ஆண்டவரே நான் எந்த சூழ்நிலைக்கும் நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா நீங்கள் தான் எனக்கு ரட்சிப்பு, நீங்கள் தான் என் வெளிச்சம். என் வெளிச்சம்னா எனக்கு பாதையை காண்பிப்பீங்க, நான் போக வேண்டிய வழியை நீங்கள் சொல்லுவீங்க. ஆண்டவரே, ஜீவன் என்ன ஆகுமோ எனக்கு அப்படின்னு சொல்லி அதே நேரத்தில் யோசிக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, அவர் தான் நம்முடைய ஜீவனுடைய அதிபதி, அவர் தான் நம்முடைய ஜீவனுக்கு பலனானவர். அவர் அனுமதி இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது. பாருங்க, அதை சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை ஊட்டும்படியா 13வது வசனத்தில் சொல்லுகிறார், நானும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன், இல்லைன்னா அழிந்து போயிருப்பேன். அப்படின்னா தாவீது என்ன சொல்றாருன்னா, என் சூழ்நிலை இதுதான், ஹோப்லெஸ் சிச்சுவேஷன்ல இருக்கிறேன், ஆனா எனக்குள்ள ஒரு விசுவாசம், அந்த விசுவாசத்துல நான் அறிக்கை செய்வேன். என்னன்னா, ஜீவனுள்ளோர் தேசத்தில் போட்டிருக்கு, எஸ் ஐ எம் கான்ஃபிடென்ட் தட் ஐ வில் see the Lord's goodness. ஆண்டவருடைய நன்மையை இப்போ இருக்கிற சூழ்நிலையில் என் லைஃப் இப்படியே போகாது. அதாவது இந்த உலகத்தில் சொல்லுவாங்க, இதுவும் கடந்து போகணுவாங்க. இந்த உலகத்தாரே கர்த்தருடைய பிள்ளைங்க, இதுவும் கடந்து போகல, இதையும் கடக்க கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பாடினது போல, தண்ணீரை கடந்தோம் நாம இல்ல, கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. ஆறுகளை கடந்தோம் நாம இல்ல, கர்த்தர் கிருபை செய்தார். அப்போ இதுவரைக்கும் கடக்க செய்தவர் அவர் என்ன செய்வார்? இனிமேலும் கடக்க செய்வார். ஆனா நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சில காரியங்கள் எல்லாம் அங்க பார்த்தோம். கர்த்தருக்கு காத்திருக்கணும். ஹல்லேலூயா. அவருக்கு காத்திருக்கும் போது நம்முடைய இருதயம் ஸ்திரப்படுத்தப்படும், பலப்படுத்தப்படும். வாசிக்கலாம் இந்த நாள்ல ஒரு வேத பகுதியிலிருந்து 1 சாமுவேல் 30வது அதிகாரம். ஒரு பயங்கரமான சூழ்நிலைக்குள்ள தாவீது கடந்து செல்லும் பொழுது எழுதப்பட்டது. 6வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், சகல ஜனங்களும் மனக்லேசத்தினால கல்லெறிய வேண்டும். இன்னொரு வார்த்தையில் சொன்னா, தாவீதை கொல்ல வேண்டும் என்று சொல்லி அவங்க எல்லாம் எத்தனை பண்றாங்க. அதாவது இந்த சூழ்நிலையை நம்ம இங்க வாசிக்கிறோம். பாத்தீங்கன்னா இது எங்க துவங்குது அப்படின்னா, தாவீதை முதல்ல சாமுவேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். சரி, அபிஷேகம் பண்ண உடனே தாவீதுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்திருக்கும், கர்த்தர் நம்மளை ராஜாவா வைத்திருக்காரு இல்லையா? அப்போ ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் வாழ்க்கையினுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்? நம்ம வாழ்க்கையில கூட கர்த்தர் ஏதோ ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து நம்மளை அபிஷேகம் பண்றாருன்னா நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, அது எப்போ நடக்கும்? ஆண்டவர் செய்வார் இல்லையா? நம்புவோம் இல்லை, நிச்சயமா ஆண்டவர் செய்வார், அந்த நம்பிக்கை இருக்கும். தாவீதுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கும். ஆனா அவன் போன பாதைகள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. முதல்ல அவனுடைய சொந்த குடும்பம், அவனுடைய தகப்பனால ரிஜெக்ட் பண்ணப்பட்டாங்க. வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, தாவீது மாத்திரம் அழைக்கப்படலை, மற்ற எல்லா பேரும் இருக்கிறாங்க, அங்கே அவன் நிராகரிக்கப்படுகிறான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சகோதரர்களுடைய சேமத்தை யுத்தத்தில் விசாரிக்கும்படிக்கு அவங்கள தேடிக்கிட்டு போறான். அவங்களாம் நல்லா இருக்கிறாங்களான்னு கேட்க அங்கே சொல்றாங்க, அப்பா உனக்கு இருந்த கொஞ்சம் ஆடை விட்டுட்டு இந்த யுத்த காலத்தில் நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? உனக்கு என்ன இங்கே வேலை? நீ எதுக்கு இங்கே வந்த? என்ன காரியமா இங்கே வந்த? அதாவது நம்ம இங்கிலீஷில் யூஸ்லெஸ். எதுக்கு உனக்கு இங்கே என்ன வேலை? பிரயோஜனமே இல்லாதவனாச்சு நீ எதுக்கு யுத்த காலத்துக்கு வந்த? சரி, இது ஒரு பக்கம் இருக்கோ. அவருடைய அபிஷேகம் அவர் வாழ்க்கையில் கிரியை செய்து. எப்படி கிரியை செய்து? அவர் பாடல் பாடினா, அவர் ஆராதனை செஞ்சா, இன்ஸ்ட்ருமெண்ட்டை சுரமண்டத்தில் வாசிச்சா, சவுலுக்குள்ள இருக்கிற பிசாசு ஓடுது. அப்போ யோசிச்சு பாருங்களேன், இவன் போய் ஒரு மனுஷனுக்கு நன்மை செய்கிறான்,
அவன் வாழ்க்கையில ஒரு விடுதலையை கொடுக்கிறான், அவனுக்காக செபிக்கிறான். ஆவியை பெற்ற மனுஷன் பிரயாசப்படுறான், கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து எல்லாம் செய்யறான். ஆனா பதில் அவனுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, சவுலும் அவனை நிராகரிக்கிறான். சரி, சவுலு நம்மளை துரத்துறானேன்னு சொல்லி சவுலுக்கு பயந்து ஓடி போய் இஸ்ரவேல்ல தன்னுடைய சகோதர ஜனக்கூட்டத்தில் இருக்கிறான். போற இடத்துலலாம் இல்ல, சவுலுக்கு செய்தி அனுப்புறாங்க, நீ தேடுறிய உன் சத்துரு தாவீது அவன் இந்த இடத்துல தான் இருக்கிறான், நீ வந்து பிடிச்சிக்கோ, நாங்கள் அவனை சுற்றி போட்டு வச்சுக்கிறோம், எல்லாம் திட்டம் கொடுக்குறாங்க. அப்போ பாருங்க, ஒரு மனுஷன் லைஃப்பில் ஒன்று மாற்றி பிரச்சனைகள் வரும்பொழுது இல்லை, என்னதான் ஒரு விசுவாசம் உள்ள மனுஷனாக இருந்தாலும் அவனுடைய விசுவாசம் அசைக்கப்படுகிறது. அவன் ஒரு ஹோப்லெஸ்ஸான சிச்சுவேஷனுக்குள்ளே போகிறான், தன் நம்பிக்கை இழந்து போகிறான். இல்லை, நம்ம நிறைய நேரத்தில் நம்ம யோசிப்போம்ல, நான் விசுவாசிக்கணும் தான் நினைக்கிறேன் பாஸ்டர், நான் விசுவாசிக்கணும் தான் நினைக்கிறேன், ஆனால் என் நம்பிக்கை அற்றுப்போன ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. ஏன்னா ஒன்றுனா என்னால் சமாளிக்க முடியும், ஒன்றின் பின் ஒன்றாக வந்தால் நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியலையே, என் தேவன் என்னை கைவிட்டாரோ என்ற சூழ்நிலை. தாவீது கூட ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பாருங்களேன். அதே 1 சாமுவேல் 27வது அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்பு தாவீது, நான் எந்த நாளில் ஆகிலும் ஒரு நாள் சவுலின் கையிலே மடிந்து போவேன், ஆகையினால நான் என் ஜீவன் தப்பும்படிக்கு பெலிஸ்திய தேசத்திற்கு போகிறேன். எப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு வரேன் அப்படின்னா, என் ஜனங்க என்னை ஏற்றுக்கொள்ளலை, என்னை ஏற்றுக்கொள்ளனா பரவாயில்ல, என் நன்மைக்கு பதிலாக அவங்க பதில் தீமை செய்கிறாங்க, அதனால என்னைக்கு இருந்தாலும் சவுல் என்னை கொன்றுவான். சரி, இதோடைய அர்த்தம் தான், கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் ஒரு கட்டத்தில் அவனுடைய விசுவாசம் அசைக்கப்படுகிறது. இல்லை, நான் இங்கே இருந்தேன்னா சவுல் என்னை கொண்டுடுவான். நம்ம கூட சொல்லுவோம் இல்லையா, தேவ சித்தம் இல்லாமல் நம்ம தலையில் இருக்கிற ஒரு முடி கூட விடாதுன்னா. ஆனால் நமக்குள்ள ஏதோ ஒரு கட்டத்தில் இப்படி ஒரு பயம், ஒரு கலக்கம், இல்லை எனக்கு ஏதாவது ஆகிடுமா, என் ஜீவன் போயிடுமா, இந்த வியாதி என் உயிரை எடுத்துருமா, இந்த பிரச்சனை என் வாழ்க்கையை அப்படியே மூழ்க அடிச்சிருமா, ஐயோ இதில் நான் அவ்வளோதான், நான் இதுலேருந்து நான் எழுந்துக்கவே முடியாதா, நான் வேற எங்கன்னா போய் பழச்சிக்கலாமான்னு அப்படின்னு சொல்லி தன் உயிர் தப்ப போகிறான். பாருங்களேன், பெலிஸ்திய தேசத்தில் போய் இருக்கிறான். அங்கே போய் ஒரு 1.5 வருஷம் இருக்கிறான். ஆகீஸ் என்ற ராஜா கிட்ட போய் கேட்குறான், எதிரிகிட்ட போய் கேட்குறான், ஐயோ என்னை சவுல் கொல்லும்படி துரத்துறான், எனக்கு இங்கே ஒரு இடம் கொடுத்தீங்கன்னா ஒரு ஓரமாக நான் வாழ்ந்துட்டு போயிடுவேன், ஒரு ஓரமாக நான் இருந்துட்டு போயிடுவேன். அல்லேலூயா. அவனுடைய சூழ்நிலை, தாவீது சூழ்நிலை இதுதாங்க. இந்த சூழ்நிலையில் அந்த கூட யுத்தத்துக்கு போனாங்க. ஆகீஸ் சொல்லிட்டான், இல்லை என்னுடைய பிரபுக்கள் உன்னை நம்ப மாட்டாங்க, நான் உன்னை நம்புகிறேன், நீ போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் தான் இது நடக்குது. அவங்க சிக்லாகுக்கு வராங்க. வாசிக்கிறேன் பாருங்க, 3வது வசனம். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபொழுது இதோ அது அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டு, அவங்க எல்லாம் போயிட்டு யுத்தத்துக்காக படியா, அவங்களுடைய வேலையே யுத்தம் தான். போய் அந்த கொள்ளையுடைமைகளை கொண்டு வந்து அப்படிதான் அவங்க செய்யணும், அவங்க அப்படிதான் சாப்பிடணும். ஏன்னா அவங்க வனாந்தரத்தில் பரதேசிகளை திரிந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை. எல்லாம் திரும்பி வராங்க. தாவீதும் 600 பேரும் எதுவுமே இல்லைங்க. யோசிச்சு பாருங்களேன், அவங்க வரும்பொழுது பட்டணத்தில் அப்படியே எரிந்து போக போது உள்ள வந்து பார்க்குறாங்க, பிள்ளைகள் இல்லை, தன்னுடைய பெஞ்சாதிகள் இல்லை, தங்களுடைய உடைமைகள் இல்லை, எல்லாமே சுட்டெரிக்கப்பட்ட சூழ்நிலை. அதை பார்த்தா எப்படி இருக்கும்ல ஒரு மனுஷனுக்குன்னா, என்னடா நடக்குது நம்ம லைஃப்பில், என்னடா நடக்குது, எப்படி நம்ம வாழ்க்கையில் சரி சவுலுக்கு தப்பணும், நம்முடைய சொந்த ஜனங்களுக்கு தப்பணும், சரி பெலிஸ்தியனுக்கு தப்பணும், எல்லாத்தையும் தப்பணும், இப்படி வந்தால் எல்லாமே அழிஞ்சிருச்சு ஒரே நாளில். நான் என்ன செய்ய போகிறோம், கம்ப்ளீட்டாக எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னா, இனி நான் பிழைப்பேனா, இனி என் வாழ்க்கையில் ஒரு எதிர்காலம் இருக்கா, இதற்கு ஒரு பதில் உண்டா என்று சொல்லுகிற ஒரு மிக நெருக்கமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறான். எந்த அளவுக்கு பாருங்களேன். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மாட்டோம். யோசிச்சு பாருங்களேன், அது அந்த வார்த்தையை தியானம் பண்ணிக்கல. நம்ம நிறைய நேரத்தில் நம்ம சூழ்நிலை கதறாங்க, ஆண்டவரே என்ன ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் அழுகிறதற்கு தங்களுக்கு பல அழுது 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 தங்கள் கண்ணீரே அற்று போய் இதுக்கு மேலே அழுவதற்கு பலனே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு மனுஷன் இருக்கிறான். ஆனால் அவன் அந்த நேரத்தில் என்ன செய்யறான் பாருங்களேன், அதை விட பெரிய கஷ்டம். வாசிக்கலாம் திருப்பியும். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமார்த்திகள் நிமித்தம் மனக்லேசத்தினால, ஐயோ உன் கூட வந்து எல்லாத்தையும் நாங்கள் எழுந்துட்டோமேன்னு சொல்லி மனக்லேசம், அது நிமித்தமாய் கோபம் அடைகிறாங்க. யார் மேலே? தாவீது மேலே. இது வரைக்கும் வந்ததெல்லாம் கூட பரவாயில்ல, சமாளிச்சிடலாம். 600 பேரும் அந்த யுத்தத்துக்கு போகும்போது கூட தான் இருந்தாங்க. நானும் உங்களை மாதிரியே தானே யுத்தத்தில் இருந்தேன், எனக்கும் இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது. யுத்தத்துக்கு போய் கொள்ளை உடைமைகளை கொண்டு வரும்பொழுதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது, அது நன்மையாக இருக்கும்பொழுது சந்தோஷமாக இருந்தது. அதில் ஒரு தீமை நடக்கும் பொழுது எல்லாரும் என்ன முகம் திருப்பீங்களே. என் கூட இருக்கிறவங்கள யோசிச்சு பாருங்க, கூடவே இருக்கிறவன் அவனை கொல்லும்படிக்கு எல்லாரும் முடிவு பண்ணுறாங்க. என்னடா அது, என் பக்கத்துலேயே இருக்கிறவன் என்னை கொல்ல நான் எங்கே போகிறது? ஆண்டவர் அந்த இடத்துல வார்த்தை சொல்லுகிறது, தாவீது முதல்ல என்ன செய்யறாங்க, கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா.
Hallelujah. He strengthened himself in the Lord. He strengthened himself. கர்த்தருக்குள்ள, அதாவது பைபிள்ல போடல கர்த்தர் தாவீதை திடப்படுத்தினார் என்று போடல. கர்த்தருக்குள் தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த சூழ்நிலையில் அவன் உடனே ஜெபிக்க போகல. ஆண்டவரே இந்த சூழ்நிலை என்ன ஆண்டவரே, அவன் பதறல. அவன் உடனே அவன் கலங்கி கர்த்தர் இடத்துல போறேன் அப்படின்னு போகல. முதல்ல அவன் என்ன செய்யறான், தேவனுடைய சமூகத்தில் போய் அமர்ந்து தன்னை முதல்ல திடப்படுத்திக்கிறான். ஏன் அப்படின்னா, நான் அதை விசுவாசிக்கிறேன். நம்ம பதட்டமாக இருக்கிற ஒரு சூழ்நிலையில நம்மளால ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கறது ரொம்ப கடினம், ஒரு தெளிவில்லாமல். அப்போது தேவனுக்குள்ள நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டு போய் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காரோம். இப்போ எப்படி சொல்லலாம், என்னுடைய லைஃப்பில் ஒரு கட்டம் என் தகப்பனை இழக்கிற ஒரு சூழ்நிலை. தகப்பனை இழப்புன்றது எல்லாருக்கும் ரொம்ப ஒரு கடினமான ஒரு காரியமாக இருக்கும்ல, கடினமான காரியமாக இருக்கும். ஆனாலும் அந்த சூழ்நிலையை நான் மேற்கொள்ள என்ன பண்ணுவோம், மற்ற காரியங்கள் எல்லாத்தையும் பார்க்கணுன்னா நான் என்னென்னா பலப்படுத்திக்கணும். இல்லை, நான் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்குது, அதை தொடர்ந்து என் குடும்பம் இருக்குது. அப்போ நம்மளை திடப்படுத்திக்கணும். தாவீது அதே போல் அவன் தனக்குள்ளே திடப்படுத்திக்கொள்ள கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டுட்டு அடுத்தது பாருங்க அவன் என்ன செய்யறான், அதுக்கப்புறமா தான் ஜெபிக்கிறான். ஸோ முதல்ல he strengthened himself in the Lord. அடுத்தது then he goes and pray. ஆண்டவருடைய சமூகத்தில் அதுக்கப்புறம் போய் ஜெபிக்கிறான். இந்த சூழ்நிலையில் கர்த்தர் பதில் சொன்ன பிறகுதான் அவ்விடத்திலிருந்து அவன் புறப்பட்டு போகிறான். ஆண்டவர் பதில் சொல்லாமல், ஆண்டவருடைய மறு உத்தரவு வராமல் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு அவன் போகல. யோசிச்சு பாருங்க இல்லையா, பெண்டாட்டி பிள்ளைகள் எல்லாமே கொண்டு போகப்பட்டு சூறையாடப்பட்டிருக்கு. மனுஷங்க என்ன எதிர்பார்ப்பாங்க, என்னையா நீ பேசிட்டு இருக்கிற, இன்னும் கூட வா புறப்பட்டு போவோம். ஆனால் எங்கே போகிறது தெரியாதுல்ல, திசை தெரியாதே, எப்படி செய்யறது? ஜனங்களுக்கு அவன் உடன்படலை, ஜனங்களுடைய அழுத்தத்திற்கு அவன் உடன்படலை. ஜனங்க அவனை கிட்டத்தட்ட ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, அதுக்கெல்லாம் உடன்படலை. அவன் தேவன் இடத்துல போய் காத்துட்டு இருக்கிறான், தன்னை திடப்படுத்தி கொள்கிறான். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஒரு 4 காரியம் சுருக்கமாக கர்த்தருக்குள்ள நம்ம எப்படி திடன்படுத்தி கொள்ளணும். இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் வருது. ஒரே நேரத்தில் வியாதி வருது, பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, சரீரத்தில் பிரச்சனை, நம்மளை அவமானப்படுத்துகிறாங்க, நிந்திக்கிறாங்க ஜனங்கள்லாம். ஒரே நேரத்தில் எல்லாம் கூடி வரும்போது நம்ம என்ன செய்கிறோம்னா, நிறைய நேரத்தில் விசுவாசம் இல்லாமல் கலங்கி போகிறோம். தாவீது சொல்கிறான், நானும் ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார். அதாவது இந்த லிவிங் லேண்டில் நான் வாழ்கிற இந்த இடத்துல இன்னைக்கு என் நிலைமை இப்படி தான் இருக்குது, ஆனால் என் ஆண்டவர் எனக்கு நிச்சயமாய் நன்மை செய்வார். ஹல்லேலூயா. The Lord will do good for me. நல்லது நடக்குங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்தவ பிள்ளைகளை மற்றவங்களை நம்ம தேற்றும்போது அப்படிதான் சொல்ல, நல்லது நடக்கும், கவலைப்படாத, கர்த்தர் நல்லது செய்வார், உன் சூழ்நிலையை மாற்றுவார். ஹல்லேலூயா. எத்தனையோ பேருடைய சூழ்நிலையை மாற்றிருக்க. அப்போ பாருங்க, ஒரு 4 காரியம் எப்படி நம்ம கர்த்தருக்குள்ள நம்ம திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். முதலாவது ஒன்றும் இல்லைங்க, ட்ரஸ்ட் இன் காட். தேவன் மேலே நம்ம வைக்கிற விசுவாசம், கர்த்தரிடத்துல நம்ம வைக்கிற விசுவாசம். ஹல்லேலூயா. என்ன விசுவாசம் அப்படின்னால, அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் என்னை விட மாட்டாரு, ஆண்டவர் அப்படியே என்ன விட்டுற மாட்டாரு, என் சூழ்நிலை அப்படியே போயிடாது. கர்த்தர் இன்னும் அவர் ராஜரீகம் பண்ற, காட் இஸ் இன் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் இன்னும் கண்ட்ரோல்ல தான் இருக்காரு, அவரை மீறி நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே போகாது அப்படின்னு சொல்லி தேவன் மேல நம்ம வைக்கிற விசுவாசம், அவர் இப்படியே என்னை விட்டுட மாட்டாரு, அவர் நிச்சயமா இதற்கு ஒரு முடிவை கொண்டு வர்றாரு என்று சொல்லி இல்லையா. நம்ம போன பைபிள் ஸ்டடியில் பார்த்தோம், எசேக்கியாவுடைய லைஃப்ல இருந்து ஒரு 2 வசனத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்க. அவனும் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பயங்கரமான பிரச்சனை, அவன் ராஜாவா இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அவன் எப்படி ஒரு தீர்மானம் எடுக்கிறான். 2 நாளாகமம் 32:7-8. 2 நாளாகமம் 32வது அதிகாரம் வசனம் 7 மற்றும் 8 வாசிக்கலாம். முதல்ல 7 வாசிங்க. நீங்கள் திடன் கொண்டு தைரியமா இருக்கு. முதல்ல அவன் பாருங்க, அப்போ முதல்ல அவன் தன்னை திடப்படுத்தி கொள்ளிட்டு சொல்றான். அந்த சூழ்நிலை சனகரிப்பு வந்து அவனுக்கு விரோதமாய் பேசும்போது, ராஜ்யத்துக்கு விரோதமாய் பிரச்சனை எழும்பும்பொழுது, நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள், அசீரிய ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். என்ன தன்னை தைரியப்படுத்திக்கிறோம். இந்த சூழ்நிலைக்கு நீங்க பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நிறைய நேரத்தில் நம்ம மற்றவங்களுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன ஆலோசனை, இல்ல பயப்படாத, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார், அந்த வார்த்தையில வல்லமை இருக்கு, பலன் இருக்கு. அதை தான் இவர் சொல்றான், ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஹல்லேலூயா. ஆக்சுவலா இந்த வார்த்தை அந்த ஜனங்களுக்குள்ள கிரியை செய்தது அப்படின்னு பார்த்தா கிரியை செய்தது. ஏன் தெரியுமா? முதல்ல அது அவனுக்குள்ள கிரியை செய்தது. முதல்ல அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அந்த ட்ரஸ்டிங் இன் காட், அந்த கர்த்தர் மேல தான் வச்சிருக்கிற நம்பிக்கைனால தன்னை ஃபர்ஸ்ட் திடப்படுத்திக்கிறான். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம குடும்பத்தில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருதுன்னா, நம்ம பதறுகிறதுலையோ இல்லை நம்ம காரியத்தை செய்கிறதுலையோ
பிரயோஜனம் இல்லை. முதல்ல நம்மளை திடப்படுத்திக்கணும். எப்படி திடப்படுத்திக்கணும்னா தேவன் மேல நம்ம வைக்கிற நம்பிக்கை. ஹல்லேலூயா. ட்ரஸ்டிங் இன் காட். ஹல்லேலூயா. ஏன்னா எசேக்கியாவை குறித்து சொல்லுது, அவன் தன் தேவன் மேல வைத்த நம்பிக்கையில அவனுக்கு முன்னாடியும் இருந்தவன் எல்லாம் அவனை போல அவனுக்கு பின்பும் இல்லையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி போல நம்ம ஆண்டவரை நம்பணும். அது அடுத்தது சொல்றான் பாருங்க, அவர்களோடு இருக்கிறது மாம்ச புயம், நம்மோடு இருக்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. நம்மோடு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானேன்னு சொன்ன உடனே அந்த கடைசி வார்த்தை சொல்கிறது, அவர்கள் நம்பிக்கை வைத்தார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, முதல்ல நம்முடைய பிரச்சனையில் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கொள்ளணும், நம்மளை திடப்படுத்திக்கொள்ளணும் அப்படின்னா ஆண்டவரை நம்ம நம்பணும். ஹல்லேலூயா. கர்த்தர் என் சூழ்நிலையை மாற்றுவார். யோபு சொல்றான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். தேவ வார்த்தையில அவ்வளவு ஒரு வல்லமை இருக்கு. ஹல்லேலூயா. அப்போ நம்ம எப்படி பலப்படுத்திக்கணும்? முதல்ல தேவன் மேல நம்ம வைக்கிற நம்பிக்கை. ரெண்டாவதாக நம்முடைய ஆத்மாவோட நம்ம பேசணும். ஸ்பீக் டு யுவர் சோல். என்ன பேசணும்? சங்கீதம் 27:1 நம்ம வாசிச்சோம். சூழ்நிலையில கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். அதுக்கு அடுத்த வசனமே பார்த்தீங்கன்னா, என் சத்துருக்களை வாசிங்க. 2வது வசனம் வாசிங்க. சங்கீதம் 27:2 வாசியுமா. அப்படியே படிக்கலாம். நான் கொஞ்சம் அப்படியே அதை ரிவர்ஸில் படித்தா, இதை முதல்ல படிச்சுட்டு என் சத்துருக்கள் எல்லாம் எனக்கு விரோதமாக எழுப்பி நிற்கிறதுல அப்படின்னு இதை முதல்ல படிச்சுட்டு அடுத்தது படிக்கிறேன், கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். ஹல்லேலூயா. The Lord is my light and my deliverer. யார்கிட்ட இருந்து டெலிவர் பண்ணுவார்? என் சத்துரு கிட்ட இருந்து. இந்த சூழ்நிலை கிட்ட வெளிச்சமா ரட்சிப்புமானவர். நான் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் உயிருக்கு பயந்து போயிட்டு இருக்கிறான் பாருங்க. அந்த சூழ்நிலையில சொல்றான், கடவுள் தான்பா என் ஜீவனுடைய பலன். ஹல்லேலூயா. அவர் என்னுடைய லைஃப் உடைய ஸ்ட்ரென்த்தா இருக்கும்பொழுது யார் என் ஜீவனை எடுக்க முடியும்? அந்த நம்பிக்கையில அறிக்கையிடுறான், ஜீவனுள்ளோ தேசத்தில் அவருடைய நன்மை காண்பேன். அந்த நம்பிக்கையில் அவன் அறிக்கையிடுறான் பாருங்க. அவன் ஆத்மாவோட பேசுறான். அப்ப நம்ம வாழ்க்கையில சூழ்நிலை பிரச்சனை வரும்போது we have to speak to, நம்முடைய ஆத்மாவோட நம்ம பேசணும். சங்கீதம் 42:11 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். பயங்கரமா ஆண்டவரை இல்லையா, வறண்ட மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்மா உண்மையில் வாஞ்சியா இருக்குதுன்னு சொல்லிட்டு கடைசி வசனம் வாசிங்க. ஆமென். அதாங்க பதில். என் ஆத்மாவை நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் தியங்குகிறாய்? அவன் தன்னுடைய ஆத்மாவோட பேசுறான். நிறைய நேரத்தில் இல்லை, நம்முடைய சோர்வு அப்படின்னா சரீரத்தில் நம்ம சில நேரத்தில் சூழ்நிலைக்கு வரும்போது சோர்ந்து படுத்துக்கிறோம். சரீரத்தில் சோர்வு வராதுங்க. சரீரத்தில் சோர்வு இல்லை, நம்முடைய ஆத்மாவை தான் பிசாசு தாக்குவான். நம்முடைய சிந்தையை தான். ஓ நடக்குமா, ஓ அப்படியா, ஆண்டவர் உன்னை காப்பாத்திடுவாரா, இந்த சூழ்நிலையிலிருந்து நீ வெளியே வந்துருவியா, நீ மேற்கொண்டுருவியா, உன்னால முடியுமா? ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல போய் காத்துட்டு இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, கர்த்தர் அந்த இடத்துல இடைப்படுகிறாரு. மகனே சரிதான், உன்னால முடியாது, ஆனா உன்னோடு இருக்கிறவரால முடியும். ஹல்லேலூயா. அதுதான் எசேக்கியா சொல்றாரு, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவன் தன் படைபலத்தை பற்றி சொல்லலை, தன் கூட இருக்கிற கூட்டத்தை சொல்லலை, தன் கூட இருக்கிற கர்த்தர் ஒருவர். ஹல்லேலூயா. அவன் சொன்ன வார்த்தை எப்படி நடந்துச்சு? உண்மையிலே அதிகமா 1,80,000 ரேஷியோ என்ன? 1,80,000 இஸ் ஈக்குவல் டு 1 ஏஞ்சல் ஆஃப் காட். 1,80,000 பேருக்கு ஒரு தேவதூதன். அப்ப யாரோட இருக்கிறவங்க அதிகம்? பிரியமானவர்கள், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகமே. நம்மோடு இருக்கிறவர் கர்த்தர். அப்போ நம்ம பேசணும். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கிரைசிஸ். என்னுடைய மொபைலுடைய சிம் கார்டு, முக்கியமான பேங்கிங் சிம் கார்டு நாட் ரிஜிஸ்டர்ட்னு வருது. ஒன்றுமே நான் பண்ணல, ஃபோனை எடுக்கல, ஃபோன் கீழே உள்ள எதுவுமே எடுக்கல, நாட் ரிஜிஸ்டர்ட்னு வருது. கொஞ்ச நேரம் ஒன்றும் புரியல. சரி என்னுடைய ஜிபே போய் பார்க்குறேன், எல்லாமே திருப்பியும் என்ன ஓடிபி கேட்குது. சரி மொபைல் பேங்கிங் வச்சிருக்கேன், மொபைல் பேங்கிங்கில் போய் பார்க்குறேன், எல்லாம் எதுவுள்ளையுமே போக முடியல, எல்லாமே ஓடிபி கேட்குது. அதாவது எப்படி இருக்குதுனால யாரோ என் நம்பரை லாக், அப்படிதான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா இப்போ நிறைய ஸ்கேம்லாம் நடக்குது, என்னடா ஆச்சு அப்படின்ட்டு ஒரு 10 நிமிஷம் பதட்டம். அந்த சூழ்நிலையில் அந்த 10 நிமிஷம் பதட்டத்தில் நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்னை நான் திடப்படுத்தி கொள்ளலை, நான் பதட்டப்பட்டேன். என்ன இருக்குமோ, என்ன ஆச்சோ. அந்த படத்தட்டில் எப்பவுமே மாட்டுற மாதிரி என்னுடைய மனைவி அவங்க 2 திட்டு வாங்கினாங்க. ஆனால் ரொம்ப கொஞ்ச நேரத்தில் நான் சுதாரித்து கொண்டேன்.
அப்புறம் ஒரு இடத்துல போயிட்டு பார்த்தேன். இது இப்போதைக்கு சாத்தியம் இல்லை, மறுநாள் காலையில் தான் நீங்கள் ஆஃபீஸில் போய் கேட்கணும் அது என்னன்னு சொல்லிட்டு. அப்போ என்னன்னு தெரிஞ்சுக்கணும் மறுநாள் காலையில். அப்போ என்னுடைய வீட்டு வாசலில் உண்மையிலே நடந்ததை நான் சொல்கிறேன். நின்று என்னோட நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். என்ன அறியாமையே, ஆண்டவர் இருக்காரு, கர்த்தர் இருக்கிறாரு, அவர் அப்படியே விட்டுருவாரு. நம்முடைய தேவன் நம்மளை அப்படி கைவிட மாட்டார். நம்மளுடைய பொருளை கர்த்தர் கொடுத்ததை யாரும் எடுக்க முடியாது. அப்படி எனக்கு பேச ஆரம்பிச்சு. அப்போ இந்த வசனம் எனக்கு எசேக்கியாவை பற்றி, ஆண்டவர் எசேக்கியா தன் பேரில் வைத்த நம்பிக்கையில் அவனை போல யாரும் இல்லை. ஆண்டவரே எசப்பா, அந்த வாசலில் என் கண்ணில் தண்ணி வருது. ஆண்டவரே நானும் உங்களை நம்புகிறேன், ஆண்டவரே நானும் உங்களை நம்புகிறேன். அப்போ பாருங்கள், நம்ம லைஃப்பில் பிரச்சனை, அந்த கிரைசிஸ் வரும்பொழுது விசுவாசன்றதை யாருக்கும் ஊட்டலாம் முடியாது. என் லைஃப்பில் நான் என்ன பண்ணேன், அப்போ அந்த சூழ்நிலையில் நம்ம என்ன செய்யணும்னா, இப்படி போல் நம்முடைய ஆத்மாவோட நம்ம பேசுகிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்ல, விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய. ஆக்சுவலாக அது கேள்வி கிடையாது. ஃபெய்த் கம்ஸ் பை ஹியரிங். விசுவாசம் எப்படி வரும்னா, கேட்கறதுனால. என்னத்தை கேட்கறதுனால? கர்த்தருடைய வசனத்தை கேட்கறதுனால விசுவாசம் வரும். அப்போ நான் பேசும்பொழுது அது என் ஆத்மாவுக்கு அதனால தான் தாவீது எத்தனை இடத்துல பாருங்களேன், ஆத்மாவை நீ ஏன் கலந்துரு, அவர் ஆத்மாவோட பேசுறாரு. ஆத்மாவை தானே பேசிட்டு இருக்காரு, ஆத்மாவை பலப்படுத்துறாரு, ஆத்மா காத்துருன்னு சொல்றாரு. ஏன்? ஆத்மா தான் பிரச்சனை, ஆத்மா தான் சோர்ந்து போகுது. ஆகையால நம்ம பேசுகிற வார்த்தை எதுக்கு போகுது? ரட்சிப்புன்ற வசனம் எதுக்கு போய் ஆத்மாவை ரட்சிக்குது, ஆத்மாவுக்குள்ள ஊடுருவி செல்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நான் பேசும்போது எனக்குள்ள அது பேலன்ஸ் செஞ்சது. பாருங்க, கொஞ்ச நேரத்தில் நான் கூல் ஆயிட்டேன். அது அப்படியே அதாவது என்ன ஆச்சுன்னா, நான் கூல் ஆன உடனே எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஒரு சொல்யூஷன் கிடைச்சது. ஒரு மனுஷன், அந்த ஏர்டெல்லில் இருக்கிற ஒரு மனுஷன், இல்லை நீங்கள் இப்போ கடை இருக்காது, நீங்கள் வேறு எதுனா கடைகளில், இப்போ கடையில் கூட நியூ சிம் தராங்க, நீங்கள் போய் நியூ சிம் டக்குன்னு மாற்றிடுங்க. சரி, போய் மாற்றினா சிக்னல் வரல. ஒவ்வொன்றா கர்த்தர் நம்ம ஒவ்வொரு காரியத்தில் அவர் மேலே நம்பிக்கை வைக்க கடைசியில் எல்லாம் முடியறதுக்கு இன்னைக்கு காலையில் தான் அந்த பேங்கிங் எல்லாம், நேற்று நைட்டும் ட்ரை பண்ணுறேன், ஒன்றுமே என்ன தான் ஆச்சு. சரி, ஆண்டவர், அந்த ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஆண்டவர் பார்த்துக்குவாரு. தேவ கிருபையில் ஆண்டவர் என்னை விசுவாசிக்க வச்சார். அந்த நம்பிக்கை வந்துச்சு, ஆண்டவர் பார்த்துக்குவாரு, அந்த கிரைசிஸ் அவர் பார்த்துக்குவாரு. அப்படியே விட்டுட்டேன். கர்த்தர் அது எல்லா சூழ்நிலையும் மாற்றினார். ஹல்லேலூயா. தாவீதுக்கு என்ன நடந்துச்சு? அவன் தன்னை திடப்படுத்திட்டு இருந்தான். ரெண்டாவது என்ன பண்ணுறான்? திடப்படுத்திட்டான்னு சொல்லி அவன் செயல்படலை. கர்த்தரிடத்தில் போய் விசாரிக்கிறான். ஆண்டவரே, நான் அந்த தண்டை பின்தொடரலாமா? அந்த தண்டை எனக்கு நீர் திருப்பி கொடுப்பீரா? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ பின்தொடரு, அவைகளை நீ திருப்பிக் கொள்வாய். ஆமென். ஆண்டவருக்குள்ள அந்த சூழ்நிலை திடப்படுத்திக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் போய் உட்காருங்க. கர்த்தர் நம்மோடு பேசுறது நம்ம கேட்கும், தெளிவாக கேட்கும். ஆண்டவர் இதை தான் செய்யணும். மனசு அமைதியாக இருக்கணும், சிந்தை அமைதியாக இருக்கணும். தேவ பிரசன்னத்தில் அது கிடைக்கும். அங்கே போய் உட்காரும்பொழுது கர்த்தர் பேசுகிற சத்தம் கேட்கும். எலியாவுக்கு ஆண்டவர் மெல்லிய சத்தத்தினால, எலியாவே இங்கே என்னப்பா செய்கிற, மெல்லிய சத்தம். ஆண்டவர் பேசுவார், நம்முடைய உள்ளத்துலேருந்து பேசுவார். நீ அடுத்தது இதை செய். அவன் புறப்பட்டு போகிறான். பாருங்க, போகும்பொழுது கூட 600 பேரோட போனவன் உடனே நடக்கலை. 200 பேர் விடாய்த்து போயிட்டாங்க. அவன் சோர்ந்து போகலை. ஏன் தெரியுமா? அந்த சத்தத்தை கேட்டவன் தாவீது. ஹல்லேலூயா. ஒருவேளை என்னுடைய சத்தத்தை நீங்கள் கேட்கும்பொழுது அந்த நேரத்தில் விசுவாசம் வரும், அதுக்கப்புறம் டவுட்டு கூட வரலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டிங்கன்னா, அவர்கிட்ட போய் நீங்கள் அமர்ந்து அவர் பேசுறது நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னா, எத்தனை வருஷம் ஆனாலும் எந்த சூழ்நிலை ஆனாலும் நமக்கு வந்துடும். இல்லை எனக்கு நிறைய நேரத்தில் இல்லை, ஆண்டவரே நான் போகிற பாதைக்கும் என் ஊழிய அழைப்புக்கும் சம்மந்தமே இல்லையே, நான் கரெக்டாக தான் செஞ்சேனான். அப்படி வரும்பொழுதுலாம் அவர் என்கிட்ட பேசினதை எனக்கு நினைப்பூட்டுவார். என்னோட பேசினபடினால இல்லை, ஆண்டவர் தான் இந்த சூழ்நிலையை அனுமதிச்சிருக்கிறாரு, நமக்கு விடுதலை கொடுப்பாரு. அதே மாதிரி தாவீது போகிறான். அங்கே போயிட்டு நம்ம அந்த 3வது காரியம் என்ன அப்படின்னா, நம்ம திடப்படுத்தி கொள்ளணும், ஆண்டவரை நல்லா துதிக்கணும். 2 நாளாகமம் 20:21-22 நமக்கு தெரிஞ்ச சம்பவம். யோசபாத்துக்கு விரோதமாக மோவாபியர், அம்மோன் புத்திரர், ஒரு 3 ராஜ்யங்கள் அவனுக்கு விரோதமாக வருது. அந்த வேகமாக வாசிங்கம்மா. 2 நாளாகமம் 20:21. சண்டைக்கு முதல்ல போடுறது யார் அப்படின்னா, லேவியர்கள் போயிட்டு கர்த்தரை துதிக்கவும் அவர் கிருபை என்றும் உள்ளது. நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் நெகேமியாவின் நாட்களில், எஸ்ராவின் நாட்களில் எங்கெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை துதிக்கிறாங்களா, என்ன தெரியுமா துதிக்கிறாங்க? கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இந்த ஒரு வார்த்தையில் அவ்வளவு பலன் இருக்குங்க. அவர் நல்லவர்,
அவர் கிருபை என்றும் உள்ளது. என்ன நடந்துச்சு தெரியுமா? அவர்கள் துதி செய்ய தொடங்கின பொழுது கர்த்தர் அந்த சூழ்நிலையை எதிரிகள் ஒருவரோட வெட்டுண்டு மடிய செய்தார். அப்போ மூணாவது நம்ம என்ன செய்யணும்னா, நம்முடைய அந்த கிரைசிஸ் சிச்சுவேஷன்ல தேவனை துதிக்க ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ரொம்ப பரிச்சயமான ஒரு சகோதரி, அவங்களுக்கு ஃபாரின் போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்த உடனே லூஸ் மோஷன் அப்படின்னு ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு நாளைக்கு 20 டைம்ஸ் ஆகுமாங்க. இந்த மாதிரி எவ்வளோ நாள்னா 6 மாதம், 6 months. என்னன்னே புரியல. ஸ்டாப் இல்லாமல் நான் ஸ்டாப்பா. ரொம்ப தெரிஞ்சவங்க, உங்களுக்காக கூட தெரிஞ்சவங்க, நான் ஸ்டாப்பா 6 மாதம். வெள்ளூர் சிஎம்சிக்கு போகிறாங்க. அங்கே என்ன தெரியுமா சொன்னாங்களா? இது அநேகமாக கேன்சராக தான் இருக்கும். அதுதான் இந்த மாதிரியான காரியங்கள்லாம் பண்ணும். சரி, எப்படி இருக்கும்ல, ஊழியம் செய்கிறாங்க. அப்போது அவங்க என்னிடத்துல கேட்டது, ஆண்டவர் ஆராதிக்கிற இந்த வெஸ்லி மேக்ஸ்வெல் சீடு நீ வச்சிருப்பியே, அதெல்லாம் எனக்கு கொடு. எனக்கு உண்மையிலே பயங்கரமான ஒரு திட சாட்சி. அவங்க நான் அவங்க வீட்டுக்கு போவேன், அவங்கள பார்க்கும்பொழுது நான் அந்த சூழ்நிலையில் எப்படி சமாளிக்கிறீங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டால், அந்த பாட்டை போட்டுருவேன், ஆண்டவரை ஆராதிச்சுட்டே இருப்பேன், அழுதுகிட்டே கண்ணில் தண்ணியாக ஒரு ஆண்டவர் துதிச்சுட்டே இருப்பேன். ஆண்டவரே உங்களை மீறி எதுவுமே நடக்க, ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, பல நாள் ஆராதனை. ஹல்லேலூயா. அந்த வியாதியும் சுகமாச்சு. எதுவாக இருக்கும்னு சொன்னாங்க, எதுவுமே கிடையாது, இன்னைக்கு வரைக்கும் சுகமாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரை திடப்படுத்திக்கணும். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் சில நேரத்தில் இதில் எதாவது ஒன்று செய்ய முடியும். நிச்சயமாக ஒன்று, அவர் மேலே நம்பிக்கை வச்சு. 2வது, கர்த்தருடைய வசனத்தை கன்ஃபஸ் பண்ணுறோம், நம்மளோட ஆத்மாவோட பேசுகிறோம். 3வது, ஆண்டவரை துதிக்கிறோம், அப்போ வெற்றி உண்டாகும். 4வது, கடைசியை பார்க்குறோம், ஸ்ட்ரென்தன் அதர்ஸ். மற்றவங்களை போய் பலப்படுத்தணுங்க, மற்றவங்களை. தாவீது அதான் செய்கிறான். தாவீது அங்கேருந்து போகும்பொழுது போகிற வழியில் ஒரு எகிப்தியன் குற்றுயிருமா இருக்கிறான், சாக கிடக்கிறான், வியாதின்னு சொல்லிட்டு அவனுடைய எஜமான விட்டுட்டு போயிட்டானா. தாவீது போயிட்டு அவனை பலப்படுத்தினா, அவன் மூலயமா தான் அந்த மிகுந்த கொள்ளையுடைமை அவன் தான் கொண்டு போய் காமிக்கிறான். அவங்க மிகுந்த ஆசீர்வாதத்தோட திரும்பி வருகிறாங்க. ஹல்லேலூயா. மற்றவர்களை நம்ம பலப்படுத்தினாங்க. ஹல்லேலூயா. பாருங்கள், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நேற்று தினத்தில் ஒரு 2 இடங்களுக்கு நான் போக வேண்டியது இருந்தது. முதல் இடம், ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே கவுன்சிலிங் பண்ணிவிட்டு ஜெபிச்சுட்டுலாம் வந்தேன். வீட்டுக்கு வந்த உடனே, ஆண்டவரே என்ன ஆண்டவரே, நல்லா ஆவியில் இருந்தேன், நாளைக்கு நான் பிரசங்கம் வேறு பண்ணோம், இப்படி அப்படியே என் ஆவி சோர்ந்து போன மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஒரு நண்பர் ஃபோன் பண்ணிட்டு, ஏன் தெரியல, ஃபோன் பண்ணி, என்னண்ணா நீங்கள் வருவீங்கன்னு பார்த்தேன். எதுக்கு? அவன் கூப்பிடவே இல்லை. நீங்கள் வருவீங்கன்னு பார்த்தேன். இல்லைப்பா, இந்த மாதிரி விஷயம், ஸோ ப்ரேயர் பண்ண ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, நான் போயிட்டேன். வந்துட்டு ஜாம் பண்ணிட்டு போங்களேன். சரி, ஏதோ கூப்பிட்றான், நம்ம போயிட்டு தான் வருவோம். அங்கே போயிட்டு அவங்களுக்கு சும்மா கர்த்தர் எனக்கு சொன்ன காரியங்களை நான் பேசிட்டு அவனுக்கு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். என் ஆவி வேறு மாதிரி மாறி போயிடுச்சு. நீங்கள் நிறைய நேரத்தில் பாருங்களேன், நீங்கள் ரொம்ப சோர்ந்து போயிருக்கலாம், அந்த நேரத்தில் ஒருத்தன் தேவையோடு இருக்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம்ல, நான் போப்பா, நானே என்னை யாராவது காப்பாற்றுவாங்களான்னு இருக்கேன். இயேசு கிறிஸ்து பிடிச்சிட்டு கொண்டு போகிற வராங்க. கெத்செமனே தோட்டத்தில் அவருக்கு ரத்தமாய் சிந்துது, ரத்தத்தின் பெருந்துளிகளாக வேர்வையை சிந்துறார். அப்போ எவ்வளோ மன அழுத்தத்தில் இருப்பார். அவரால் ஏதாவது செய்ய முடியுமா? பாருங்களேன், ஏசப்பா அந்த சூழ்நிலையில் ஒருத்தன் காதை வெட்டிட்டா, ஆண்டவர் அங்கே இடத்துல அவனை ஸ்ட்ரென்தன் பண்ணுறாரு. அவர் சொல்லியிருக்கலாம்ல, நானே சிலுவைக்கு போயிட்டுருக்கிறேன், சிலுவையில் ஒரு கல்லம் அப்படி தான், ஆண்டவரே என்னை ரட்சியும் அப்படின்னா. 3.5 வருஷமாக ஊழியம் செஞ்சேன். அப்போல்லாம் நீ எங்கே போன? கடைசி நிமிஷம் வரைக்கும் ஆண்டவர் இன்னொருத்தனை பலப்படுத்துறத. பேதுரு சோர்ந்து போயிருக்கிறான், அவனை பார்த்து ஆண்டவர் தைரியம் சொல்கிறார். ஹல்லேலூயா. உன் விசுவாசம் பேதுரு, உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் வேண்டுதல் செய்வேன். எல்லா சீஷர்கள்லாம் மறுதளிச்சுட்டு போய் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து ஆண்டவர் அவங்கள ஸ்ட்ரென்தன் பண்ணுறார். ஹல்லேலூயா. இப்போ 4வது காரியம், நம்ம ஆவி ஆத்மா திடப்படணும் அப்படின்னா நம்ம சூழ்நிலை எப்படி இருக்கோ தெரியாது. நம்ம ஒருவேளை ரொம்ப வீக்காக இருக்கலாம், ஆனால் ஒரு ஊழிய சந்தர்ப்பமோ இல்லை உங்கள் இடத்துல யாரோ வந்து நின்னாங்களா, நீங்கள் தைரியமாக பேச ஆரம்பிங்க. அன்னைக்கு மாதிரி உங்கள் மேலே அபிஷேகமோ, அன்னைக்கு மாதிரி கர்த்தர் உங்களை பயன்படுத்தி இருக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? அன்னைக்கு தான் நம்ம எம்டி. மற்ற நேரத்தில் கொஞ்சமாவது அறிவு இருக்கும் நமக்கு. நம்ம அறிவில் பேச என்ன ஆண்டவரை செய்கிறது. நான் சொல்லியிருக்கேன்ல, ஜெபம் பண்ண வராங்க. நானே அடிப்பட்டு வந்து போய் கிடக்கிறேன், என்கிட்ட ஜெபம் பண்ண வராங்க. அன்னைக்கு மாதிரி எம்டியாக நான் இருந்ததில்லை, ஆனால் ஒன்றும் பண்ண முடியல. வந்துட்டாங்க நம்பி. ஒரே ஒரு சின்ன ஜெபம், என்ன நம்பி வரல, உங்களை நம்பி வந்தாங்க. ஆண்டவரே நீங்கள் தான் ஆண்டவரே ஏதாவது செய்யணும், இயேசுவின் நாமத்தினாலே போங்க. ஆண்டவர் செஞ்சுட்டார். இல்லை நானே வீக்காக இருக்கிறேன், அப்பா நீங்கள் என்ன பண்ணுங்கப்பா, போங்கப்பா நான் போகிறேன். அதை செய்யும் பொழுது நம்ம திடப்படுகிறோம்,
நம்ம தேவ சத்தத்தை கேட்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம் நம்ம. ஏன்னா நம்ம கிறிஸ்டியன் லைஃப்பில் இப்படி பிரச்சனைகள் இருக்கும். அதில் நம்ம முதல்ல செய்யணும், தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் நம்ம பேரை போட்டு கர்த்தருக்குள்ள நம்மை திடப்படுத்தி கொள்வோம். திடமனதா இரு, கர்த்தருக்கே காத்திரு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கே காத்திரு. ஆமென். அவரே நம்முடைய ரட்சிப்பும் நம்முடைய பலனுமானவர். கண்களை மூடி ஜெபிக்கலாம்.